அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன் எக்கனாமியில் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO, அதாவது 2 நாடுகளுக்கு இடையில் ஒரு வர்த்தகம் நடக்குது அப்படின்னா அந்த வர்த்தகம் தொடர்பாக வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். அந்த ஏற்றுமதி சம்மந்தமாகவோ இறக்குமதி சம்மந்தமாகவோ அதில் இருக்கக்கூடிய அந்த பேமெண்ட் சம்மந்தமாகவோ எதனா ஒரு பிரச்சனைகள் வருதுன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக கண்டிப்பாக ஒரு அசோசியேஷன் வைக்கணும். இப்போ ஃபோட்டோகிராஃபி சங்கம் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபி சங்கம் இருக்கும். எல்லா தொழிலும் இருக்குது இல்லைங்களா, அது பதிலான ஒரு சங்கம்ங்க. இது எதுக்காக அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த வியாபாரம் அப்படிங்கிறது வந்து சீராக இருக்கணும். அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்துச்சு அப்படின்னா அது சம்மந்தமாக வந்து தீர்வுகளை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம் தான் வந்து ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வந்து ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்ட் ட்ரேட், அதாவது கேட்ன்னு சொல்லுவாங்க. இதனுடைய சக்சஸர்னா என்ன, இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு அமைப்பு அதுக்கு பதிலாக இது வந்து இருக்குது, இல்லை அதோடைய அப்கிரேடட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பேர் தான் சக்சஸர்னு சொல்லுவாங்க. இந்த கேட்டுடைய அப்கிரேடட் வெர்ஷன் தான் இந்த WTOன்னு சொல்கிறாங்க. இது வந்து 1974 உருவாக்கியிருப்பாங்க இந்த கேட் அப்படிங்கிறத. ஸோ இது வந்து எப்போ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனாக வந்து சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா உருகுவேல ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்துக்குதுங்க. உருகுவே ரவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 1986 1994 வரைக்கும் ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி உருகுவே ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் தான் வந்து இந்த கேட்டானது லீட் டு WTO மாறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த கேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க. அதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு மாநாடு மாதிரி நடத்திருக்காங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி நடத்திருக்காங்க. அந்த கான்ஃபரன்ஸில் பேசுனதுக்கு பிறகு சரி நிறைய பிரச்சனைகள் வருது, அதெல்லாம் சால்வ் பண்ணுற வகையில் புதுசாக ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த WTO வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இது எப்போ உருவாக்குனாங்கன்னா Jan 1, 1995 தான் வந்து இந்த WTOவை உருவாக்கியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் இருக்குது இல்லையா, இந்த 1986 1994 வரைக்கும் இந்த உருகுவே ரவுண்ட் இருந்துச்சு இல்லையா, இதை மாற்றி இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் உருவாக்கியிருப்பாங்க இல்லையா, இதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா. இந்த அக்ரிமெண்ட் வந்து காமன்லி நோன் ஆஸ் மராகேஷ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக மராகேஷ் அக்ரிமெண்ட் சொல்கிறாங்க, இது மொரோக்கோவில் நடந்த 1994 பார்த்தீங்களா, அங்கே 1994 கடைசியாக வந்து அந்த கான்ஃபரன்ஸ் அங்கே தான் நடந்திருக்கும். மராகேஷ் அப்படிங்கிற இடத்துல, மொரோக்கோவில் இருக்கக்கூடிய மராகேஷ் அப்படிங்கிற இடத்துல 1994 இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆச்சு. அதனால் அதையே வந்து அந்த பேர் வந்து வச்சுருப்பாங்க. பெரும்பாலும் வந்து நீங்கள் வரலாறு எடுத்து பார்க்கும்போது ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் எந்த இடத்துல இருந்து சைன் ஆகுதோ அதுக்கு அது பேரை வச்சுருவாங்க. ஏதோ ஒரு போராட்டம் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு அந்த பேரை வச்சுருவாங்க. இது வந்து காமன் தானே. ஸோ அதனால் இது வந்து மராகேஷ் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. மராகேஷ் அக்ரிமெண்ட்டுன்னு எதை சொல்லுவாங்க, இந்த கேட்டுடைய சக்சஸரான WTO வந்து உருவாக்குன அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் தான் மராகேஷ் அக்ரிமெண்ட். இது எப்போ உருவாக்குனாங்க, 1994. எங்கே மராகேஷ் எங்கே இருக்குது, மொரோக்கோவில் இருக்குது அப்படிங்கிறத நாம் இதன் மூலம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த கேட்டுக்கும் WTOவுக்கும் என்ன வித்தியாசம், இப்போ ஆல்ரெடி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அதை எதுக்கு சேஞ்ச் பண்ணி புதுசாக ஒன்று உருவாக்கணும் அப்படின்னா பாருங்கள், இந்த கேட் அப்படிங்கிறது ஒன்லி கவர்ஸ் குட்ஸ்னால் என்ன, ஏதோ ஒரு பொருட்களை மட்டும்தான் வந்து அதுக்கான இந்த ரூல்ஸ் தான் வந்து அது கவர் பண்ணுமே தவிர்த்து மற்ற விஷயங்களை அது வந்து கவர் பண்ணாது. இந்த கூட்ஸை மட்டும் கவர் பண்ணுறதுனால நிறைய பிரச்சனைகளை இதால் வந்து சால்வ் பண்ண முடியல. அதனால் WTO வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த WTO அப்படிங்கிறது எதெல்லாம் வந்து டீல் பண்ணணும், குட்ஸ் மட்டும் இல்லாமல் டீல்ஸ் ட்ரேட் வித் அக்ரிகல்ச்சர், விவசாயம் சம்பந்தமான பிரச்சனைகளே இது வந்து சால்வ் பண்ணணும். ட்ரேட் இன் சர்வீசஸ், இதோ வந்து சர்வீசஸ் சம்மந்தமான பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணும். சர்வீசஸ்னால் என்ன, இங்கேருந்து இங்கே ஒரு கம்பெனியில் வந்து ஏதோ வந்து வேலை நிமித்தமாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருதுன்னா அதை சால்வ் பண்ணும். அக்ரிகல்ச்சர் பிரச்சனை ஏதோ ஒரு சால்வ் வருதுன்னா அதை வந்து சால்வ் பண்ணும். ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அதாவது ட்ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏதோ அறிவுசார் சொத்து சம்மந்தமாக ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஏதோ ஒரு டிஸ்பியூட் வருது அப்படின்னா அது சம்மந்தமாகவும் இது வந்து தீர்மானங்களை நிறைவேற்றும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த கேட்டுடைய அப்கிரேடட் வெர்ஷனான WTO இருக்குது. பாருங்கள், இந்த கேட் அப்படிங்கிறது ஒன்லி கவர்ஸ் குட்ஸ் மட்டும் தான் அதை வந்து கவர் பண்ணும். ஆனால் WTO அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சரை கவர் பண்ணும், சர்வீசஸ் செக்டாரை கவர் பண்ணும், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து கவர் பண்ணும். ஸோ இதான் வந்து அப்கிரேடட் வெர்ஷன் சக்சஸர்னு சொல்கிறாங்க இல்லையா. அதன் பிறகு ப்ரொவைட் ரூல் பேஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் predictable multilateral system with provisions of most favored nation treatment to export. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரூல்ஸை வந்து கொடுக்கறதுனால அங்கே இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் தெரியும் இல்லையா எந்த நாடானது இது வந்து ஒரு சாதகமான எக்ஸ்போர்ட் நிலைமை வந்து ஒன்று கொடுக்கும். ஏதோ ஒரு நாட்டுக்கு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா
அந்த நாட்டுடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து இந்த WTOக்கு கட்டுப்பட்டு இருக்குதா? ஸோ இந்த WTO கட்டுப்படுத்துறதுக்காக இந்த ரூல்ஸ் எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் வந்து ஈக்குவலான அந்த பவர் ஆகட்டும், ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்குவலான கெயின் கொடுக்கறதுக்காக தானே இந்த WTO வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இன்னொரு நாடு வந்து WTO உடைய ரூல்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த நாட்டுடைய நாம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து வச்சுக்கலான்னு ஒரு நாடு வந்து சொல்லும் இல்லையா? ஸோ அது பாருங்க, மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன், எந்த நாடானது நம்மளுக்கு வந்து சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது அது வந்து எடுத்துக்காட்டும். அந்த ரூல் பேஸ்டு மூலிமா டிரான்ஸ்பர் ஆகட்டும், நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தா வந்து மெம்பர்ஷிப்புங்க. இந்த WTOவில் யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து அட் ப்ரெசென்ட் 164 மெம்பர்ஸ் கண்ட்ரி வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் லாஸ்ட்டாக வந்து 2016 ஆப்கானிஸ்தான் வந்து இந்த WTOவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுக்காக இவங்க 11 வருஷம் வந்து காத்திருந்தாங்களாம். 11 வருஷம் அவங்கள்ட்ட கேட்டே இருந்தாங்க, எங்களையும் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 11 வருஷம் கழிச்சு 2016 தான் அவங்க வந்து அதில் அந்த ஓகே சொல்லியிருக்காங்க ஜாயின் பண்ணுறதுக்காகன்னு சொல்கிறாங்க. இதில் மெம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் அப்சர்வர் கவர்மெண்ட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து மெம்பராலாம் இருக்க மாட்டாங்க, ஆனால் அவர் வந்து அப்சர்வராக மட்டும் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 22 கண்ட்ரிஸ் வந்து இதில் வந்து அப்சர்வராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஆப்கானிஸ்தான் மட்டும் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டாங்க. இவங்க வந்து 2016 வந்து மெம்பராக மாறிட்டாங்க இல்லையா? ஸோ ஆப்கானிஸ்தான் கிடையாது. வாட்டிக்கன், ஈரான், ஈராக், லிபியா, உஸ்பெகிஸ்தான் இதெல்லாம் வந்து அப்சர்வராக இருப்பாங்க. அப்சர்வருக்கும் மெம்பருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஓட்டிங் பவர் இருக்காதுங்க. ஏதோ ஒரு டெசிஷன் வந்து மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அது மெம்பர்கிட்ட மட்டும்தான் அந்த ஓட்டிங் இருக்கும், அப்சர்வர்கிட்ட வந்து ஓட்டிங் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் மினிஸ்டரியல் கான்ஃபரன்சஸ் என்னன்னா, இது வந்து WTOவில் இருக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் டிசிஷன் மேக்கிங் பாடின்னு சொல்கிறாங்க. நான் முன்னாடி பார்த்து ஏஷியன் டெவலப்மெண்ட் கண்ட்ரிஸ்லேயே ஆகட்டும், இந்த IMFலேயே ஆகட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் ஆஃப் கவர்னர் இருப்பாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு இருப்பாங்க. எதுக்காக இவங்க அப்படின்னா, இவங்க தான் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரங்களை பெற்றிருக்காங்க. ஏதோ ஒரு நாட்டுக்கு கடன் வழங்கணும், இல்லை ஏதோ ஒரு அதில் சீர்திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னா இவங்களும் வந்து முடிவெடுப்பாங்க இல்லையா? ஸோ அதுபோல் இந்த WTOவில் இந்த மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ்னு இருக்குங்க. இவங்க தான் வந்து ஹையஸ்ட் டிசிஷன் மேக்கிங், அவங்க தான் வந்து அதிகபட்ச அதிகாரம் பெற்றவங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க 2 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்களாம். 2 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்களாம். இதில் எல்லாருமே வந்து எல்லா மெம்பர்ஸையும் வந்து ஒன்றா வந்து அழைச்சி தான் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் வந்து அட்டன் பண்ணுவாங்களாம். கடைசியாக 14வது மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் வந்து அபுதாபியில் வந்து நடந்துருக்கு, UAEயில். எப்போ அப்படின்னா 26-29 பிப்ரவரி 2024 வந்து கடைசியாக இந்த மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கு சொல்கிறாங்க. மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் என்ன, WTOவோட ஒரு ஹையஸ்ட் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி. இது எல்லா நாடுகளும் வந்து இருக்கும். அதெல்லாம் எல்லா மெம்பர்ஸையும் வந்து இதை அழிச்சு தான் வந்து சொல்லுவாங்க அந்த கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளாஸ் இல்லாமல் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். அது எதுக்காக உருவாக்குனாங்க, இல்லை உலக நாடுகளுக்கு இடையேயான அந்த வர்த்தக ரீதியான ப்ராப்ளம்ஸை, டிஸ்பியூட்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. நன்றி.